எல்லாரும் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சில வெப்சைட்ல இருந்தும் பார்த்தேன். இவ்வளவுதான் எனக்கு கிடைச்சது ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதை பேஸ் பண்ணியே நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆவரேஜ் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் வந்துட்டு இது எல்லாமே நம்ம எப்படி ஷார்ட்கட்ல பண்ணுவோமோ அதுலயே சால்வ் பண்றேன். பேசிக் பார்க்கணும்னா பேசிக் வீடியோல பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இப்போ ஃபுல்லாமே ஷார்ட்கட்லயே பார்த்துடலாம். ஆவரேஜ் 5 கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் வந்துட்டு 48. லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா 1 2 3 4 5 டேர்ம்ஸ் இருக்கும். ஈவன் நம்பர் ஆவரேஜ் ஈவன் நம்பர் 48 சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு மிடில் டேர்ம் தான் 48 நமக்கு தெரியும். அப்போ லார்ஜஸ்ட்னா இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதுக்கு அடுத்து உள்ளது என்ன வரும்? 50. இது வந்துட்டு 52. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 5 ஃபேமிலி மெம்பர் வந்துட்டு 28ன்னு சொல்லியிருக்காங்க. நியூ பார்ன் வந்திருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 24. எல்லாமே ஆவரேஜ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 6 வந்துட்டு 24 ஆயிடுச்சு. அப்போ நியூ பார்னோட ஏஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. அப்போ வந்துட்டு எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 4 குறைஞ்சிருக்கு. இதை இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 24. அப்போ 24 மைனஸ் 28னா 4. அப்போ 4 இயர்ஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின், ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட் வந்துட்டு 16 சொல்லியிருக்காங்க. 40 ஸ்டூடெண்ட் 16 சொல்லியிருக்காங்க. 65 கேஜியில் ஒருத்தவன் போயிட்டான். அனதர் 1% ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ வந்துட்டு பர்சன்டேஜ் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 40 தான் இருப்பாங்க. ஆவரேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ 59.5. எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 0.5 சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 20 வரும். இந்த 20 வந்துட்டு இங்க மைனஸ் பண்ணா 65 மைனஸ் 20னா 45. இதுதான் வந்துட்டு நியூ பர்சனோட வெயிட். ஓகேவா? ஏன் மைனஸ் பண்றோம்னா குறைஞ்சிருக்கனால மைனஸ் பண்றோம். அவன் வந்துட்டு இதை விட இந்த 65 விட 20 குறைஞ்சிருக்கனால தான் ஆவரேஜும் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அடுத்த சம்மு, ஆவரேஜ் ஆஃப் 8 நம்பரோட ஆவரேஜ் வந்து 26ன்னு சொல்லியிருக்காங்க. 2 நம்பர் 18 20 ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ? 38 வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. வாட் இஸ் தி நியூ ஆவரேஜ்? இது சப்பையா தான் இருக்கு. அதனால மல்டிப்ளை பண்ணிடுவோம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணினா 8 6 ஆர் 48. 8 4 16 இங்க 20. 20ல வந்துட்டு 38 போயிடுச்சு. அப்போ 0 17. இப்போ வந்துட்டு பேலன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 2 பேர் போயிட்டு 6 இருப்பாங்க. அப்போ இத 6 பேர்த்தோட ஆவரேஜ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்? 6 3s are 18. அப்போ 6 2s are 12. மிச்சம் 5. 6 இங்க 50னா 6 8s are 6 8s are 48. பேலன்ஸ் வந்துட்டு 2 0 3s are 18. மிச்சம் 2 திருப்பி 3s are 18. 3 3ன்னு வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். அடுத்து ஆவரேஜ் ஆஃப் 4 நம்பர் வந்து 36.5 சொல்லியிருக்காங்க. அடுத்து the first is twice the second, third is equal to fourth 5 times more than. சரி, இப்போ வந்துட்டு the first is twice the second சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்டை விட twice தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 4 தான். அடுத்தது வந்துட்டு தேர்டும் ஃபோர்த்தும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்துட்டு 5 மோர் தென் த செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க இருந்து 5 மோர் தென் செகண்ட் 5 டைம்ஸ்னு சொல்லல. அப்போ வந்துட்டு எக்ஸ் பிளஸ் 5. தேர்டும் இதுவும் ஈக்குவல் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் 5. இது எல்லாத்தோட ஆவரேஜ் எவ்வளோ? இந்த 4 ஆவரேஜ் 36.5. அப்போ டிவைடட் பை 4 பண்ணா இங்க 36.5. சாரி 36.5. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? 36.5 இங்க வந்துட்டு 4னா 0 2 26 2 12 14. ஓகே பாயிண்ட். இது அப்போ வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோமா? 2x 3x ஆயிடுச்சு. 4x 4 இங்க பிளஸ் 3x 4x 5x 5x plus 10 is equal to 146. அப்போ இந்த 10 இங்கிட்டு போனா மைனஸ் ஆயிடுமா? அப்போ 5x is equal to 136. அப்போ x is equal to 36 136 by 5. அப்போ இங்க பண்ணா 2 12 3னா 7 0.1 வருமா? அப்போ வந்துட்டு 2. இதுதான் ஆன்சர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் தேர்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் நம்பர்னா இதுதான். அப்போ வந்துட்டு இந்த எக்ஸ் வந்துட்டு 27.5 தெரியும். பிளஸ் 5னா எவ்வளோ? 32.2. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். தேங்க்யூ.
டிஏ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்கு. டிஏ கம்ப்ளீட் பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி ரேஷியோ, பெர்சன்டேஜ், ஆவரேஜ் இதெல்லாமே கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஏக்கான கிளாஸ்க்கு போங்க. தேங்க் யூ.